நிலையத்தின் தலைவர்களுக்கும் வருகையிலுள்ள விருந்தினர்களுக்கும் கட்டடத்தை ஸ்தாபித்து உதவியவர்களுக்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் சக மாணவர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் என்னுடைய காலை நண்பர்கள் மூலதனம் அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10000 நாட்டல் இன்ன யாவினம் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல். அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10000 நாட்டல் இன்ன யாவினம் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்றுரைத்த பாரதியின் வார்த்தை பழுதாகி போகாமல் விழுதுவிட்டு வளர்ந்திருக்கும் விழுமியமே எங்கள் கல்லூரி என்றுரைத்த பாரதியின் வார்த்தை பழுதாகி போகாமல் விழுதுவிட்டு வளர்ந்திருக்கும் விழுமியமே எங்கள் கல்லூரி. ஆம், ஸ்தாபகர் தந்தையாவின் கனவு 100 ஆண்டுகளை நெருங்கும் இவ்வேளையில் புது புது அர்த்தங்களை சுமந்து ஒளிவு பெறுகிறார் கல்லூரி தாய். ஸ்தாபகர் தந்தையாவின் கனவாகிய பாடசாலை 100 ஆண்டுகளை நெருங்கும் வேளையில் புது புது அர்த்தங்களை சுமந்து ஒளிவு பெறுகிறார் கல்லூரி தாய். அரசு எனும் ஒரு குடையின் மேல் விரைந்து வளர்ச்சி பெற்றாலும் மண்ணின் மைந்தர்களும் அவ்வப்போது அந்த விதைகளை ஊன்றிக் கொள்கிறார்கள், ஸ்தாபகரின் வேலை செய்கிறார்கள். அரசு எனும் ஒரு குடையின் மேல் விரைந்து வளர்ச்சி பெற்றாலும் மண்ணின் மைந்தர்களும் அவ்வப்போது அந்த விதைகளை ஊன்றிக் கொள்கிறார்கள், ஸ்தாபகரின் வேலை செய்கிறார்கள். 1925 உருவான தலைமுறைகளை மண்ணின் குணமாய் உடலில் திசுக்களாய் ஓடும் குருதியில் கலங்களாய் ஞாபக சின்னங்களை உருவாக்க மறுக்கிறது. 1925 உருவான தலைமுறைகள் மண்ணின் குணமாய் உடலில் திசுக்களாய் ஓடும் குருதியில் கலங்களாய் ஸ்தாபகரின் வாரிசுகளாய் ஞாபக சின்னங்களை உருவாக்க மறுக்கவில்லை. ஆம், இன்று முன் காட்சிதர் திறன் விரித்தி வகுப்பறை கனகரசன் கனவாகி இருந்ததனை நன்குணர்ந்து பெற்றார்களின் ஒருவர் வேண்டி பெருஞ்சிறப்பு புத்தவெளியில் வாழும் உலகு இன்று புகழுக்கு இலக்கணமாய் குல மகளாய் வல்லன்மை செய்த அம்மையே. இன்று முன் காட்சி தரும் திறன்விரித்தி வகுப்பறை கனகரசன் கனவாகி இருந்ததனை நன்குணர்ந்து பெற்றார்களின் பெறுவர் பெண்டி பெருஞ்சிறப்பு புத்தவெளியில் வாழும் உலகு என்ற புகழுக்கு இலக்கணமாய் குல மகளாய் வல்லன்மை செய்த அம்மையே. குந்தானின் கொள்வீதனை குறிக்கோளாய் முன்னெடுத்த எண்ணத்தை ஊற்றாது விடலாமா? குந்தானின் கொள்வீதனை குறிக்கோளாய் முன்னெடுத்த எண்ணத்தை ஊற்றாது விடலாமா? நன்றி என்றால் அது ஒரு வார்த்தை. அதனால் நாம் செய்யத்தக்கது இது எங்கள் சொத்து, காலம் காலமாய் பாதுகாப்பு, வரும் தலைமுறைக்காய் கையளிப்போம், நவீன திறன்களை வளர்த்து நிமிர்ந்து நிற்போம், கனகரசனின் கனவரசர்களாய் நிற்போம். நன்றி என்றால் அது வெறும் வார்த்தை. ஆனால் நாம் செய்யத்தக்கது எங்கள் சொத்து, காலம் காலமாய் பாதுகாப்போம், வரும் தலைமுறைக்காய் கையளிப்போம், நவீன திறன்களை வளர்த்து நிமிர்ந்து நிற்போம், கனகரசனின் கனவரசர்களாய் நிற்போம். விண்ணின் ஒளியாய் இருக்கும் மாமனிதன் உண்மை ஆசீர்வதிப்பாராக. கல்விக்காய் தந்த மூலதனத்தை கொண்டு கல்வியை மூலதனமாக்குவோம். விண்ணின் ஒளியாய் இருக்கும் மாமனிதன் கனகரசன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கல்விக்காய் தந்த மூலதனத்தை கொண்டு கல்வியை மூலதனமாக்குவோம். வாய்ப்பு கவிதையை வழங்கிச் சென்ற சிரேஷ்ட மாணவ தலைவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு
அடுத்த நிகழ்வாக இந்த திறன்பிரித்தி வகுப்பறை தொகுதியில் தன்னுடைய கணவனின் ஞாபகார்த்தமாக பெருந்தொகையான நிதியினை செலவிட்டு அமைத்து தந்த நன்கொடையாளர் திருமதி கனகரசன் அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருந்தது. அந்த வகையிலே அம்மையாருக்கு எங்களுடைய கௌரவ விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை முதல்நிலை விரிவுரையாளர் திருமதி நாச்சியார் செல்வநாயகம் அவர்களை பொன்னாடை போட்டு கௌரவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு வீரர்கள் சண்முகம் அவர்களை வழங்கி தவறுமாறு அன்புடன் தொடர்ந்து மாணவர்களை மிக ஒழுங்காக தங்களுடைய இந்த திறன்பிரித்தி வகுப்பறை அமைத்து தந்த திருமதி கனகரசன் அம்மா அவர்களுக்கு மாலை அணிந்து கௌரவிக்குமாறு அன்பாக அழைக்கிறோம்.
இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரான கனக சிறப்பித்தவர் உண்மையிலேயே இன்றைய விழாவில் கனகரசு நீண்ட கால சேவையால் அவரது குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு அன்பை கூறி வருகின்ற ஓய்வு பெற்ற நீராடை அத்தியட்சகர் திரு சண்முகம் அவர்களை சிறப்பு விருந்தினர்களை நிகழ்த்துமாறு அன்புடன் நம்முடைய உலகில் வீட்டில் பெரிய சிறப்பு விருந்தினர்கள் பாரதாய ஆசிரியர்கள் பாரதாய மாணவர்கள் இன்றைய விழாவுக்கு முன்னுரையாக இருந்த எனது நண்பர் கனகராசன் அவர்களுடைய துணையார் திருமதி கனகராசன் அவர்கள் மன்னார் மக்களே என்னுடைய நண்பர்கள் நீராவது இரண்டாயிரத்தி இங்கே பல விதமான அறிவிப்புகளை பாராட்டுகளை இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரைக்கு நான் ஆய்வனாக இருக்கிற காலத்தில் நான் சிறுவனாக இருந்து ஏற்கிற காலத்திலிருந்து இன்றைக்கு 45 வருடங்கள் இன்னும் குறைந்து வாழ்ந்தவன் நான். அவருடைய ஒவ்வொரு ஆண்களுடைய அசைவும் எமது திணைக்களத்திலும் சரி, சுண்ணாகத்திலும் சரி, பன்னாகத்திலும் சரி வாழ்ந்த வாழ்க்கை எங்கள் மனதில் பெருந்தும் நிறைந்திருக்கிறது, உருவம் கொண்டிருக்கின்றன. நான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவில் ஒரு 2 வருடம் இருந்தவருடைய காலம் வந்தது. அப்போது ஒன்றுபட்ட வாழ்க்கை சாமியார் சொல்லுவார். அவர்கள் விருந்தோம்பல் பற்றி சொல்வதற்காக சொல்லுவேன். இன்று என்னுடைய சின்ன தம்பியிடம் போய் சாப்பிடணும், வாரக்கிழமை ஈஸ்வரன் போய் சாப்பிடணும், அடுத்த கிழமை பேர் மருத்துவம் நெற்றில் சாப்பிடணும் என்று சொல்லுவார். பின்பு நான் வருகின்ற காலம் வருகின்ற பொழுது ரூபாய் சொல்லுவார். வரும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு, சளைக்க வேண்டும் போல இருக்கிறது என்று கூறுவார். இறுதியாக நான் வந்து அவரை சளைக்காமல் வந்து அவர் அறிவித்த நிலையில் வாழ்ந்தார். என்னுடைய அங்கு கண்ணிறங்கி கண்ணீர் வழிந்தது. சன் வந்திருக்கார் என்று தெரியும், ஆனால் கேட்க முடியாது. அப்போதே நான் கேட்டுக்கொண்டே எங்களுக்கு ஒரு நலம் ஆரம்பிது. ஆனால் திருமதி கனகராசன் அவர்கள் எனக்கு போன 24 வருஷம் இருக்கிறது. எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது. இன்று நான் பவனியாக சென்று கண்டிப்பாக காரணமாக செய்து வெளிப்பட்டேன். நான் பவனியார் கிராமத்தைச் சேர்ந்தவல்ல. நான் யாழ்ப்பாணம் கோலார் கிராமத்தைச் சேர்ந்தவன். நீண்ட காலம் 2 நாள் வேலை செய்த காரணத்தினால் அங்கு தற்பொழுது குடும்ப இருக்கிறது. இதை என்னத்துக்கு சொல்வது என்றால், அவர்கள் நட்பும் அன்பும் அவரிடம் இருந்தார்கள். நம்ம திரைப்படத்தில் பல சவால்களை சந்திப்பவர்கள், பல திருப்பங்களை செய்தவர்கள் என்ற வகையிலே திரு கனகராசனுடைய பெயர் நீராடக திணைக்களத்தில் நீராடக திணைக்களத்தைச் சேர்ந்த இன்போன்ற உத்தியோகத்திலிருந்து ஒருபோதும் அவர் மனதில் அண்மையல்ல சில காலத்துக்கு முன்பும் திருமதி கனகராசன் அவர்கள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்புண்டார். எனது கணவர் கனகராசனின் நினைவால் நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், அதற்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றீர்கள் என்று கேட்கிறார். நான் சொன்னேன், இதற்கு பல வழிகள் வயோபொருட்கள் செய்யலாம்,
பழைய சிறுவர்களுக்கு பள்ளிக்கூடம் செய்யலாம், பள்ளிக்கூடங்களுக்கு செய்யலாம். இதெல்லாம் இந்த நாட்டில் தேவை. ஆனால் நீங்கள் எவ்வளவு தொகைக்கு செலவு செய்ய முனைகிறீர்களோ அந்த அளவுக்கு நான் யோசிக்க முடியும் என்று அவர் சொன்னபோது சொன்னார். நீங்கள் அவர்கள் ஒரு ரொக்க நண்பர்கள் உங்களுக்கு இந்த ஒழுக்கமாக 50,000 ரூபாய் வறுமையில் ஒரு 16 வேலை செய்வார்கள். அப்போ நான் சொல்வேன், அவருக்கு ஒரு உள்ளுணர்வு என்பது நான் படித்த பாடசாலைகளில் செய்ய வேண்டும், தன்னுடைய உறவினர்களுடைய புத்தகத்தியாகவும் செய்ய வேண்டும். இப்படியான நிலை உள்ளம் கொண்டு வரக்கூடியது. நீங்கள் அவருடைய பழைய பாடசாலைக்கு மக்கள் கட்டத்திற்கு ஒப்புக்கொள்ளும். இதற்காக நான் திருமதி கனகராசன் இந்த ஆலய இந்த பாடசாலை நிர்வாகத்தில் இருந்தபோது அவர்களோடு செய்து இன்று கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் செலவில் இந்த கட்டிடம் அமைந்திருக்கிறது. இது அதுவரைக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் சொல்லுவது, இந்த கட்டிடம் திருமதி கனகராசனும் திரு கனகராசனும் திரு கனகராசன் குடும்பத்தின் பேருக்கோ போகவில்லை. அதை நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். இந்த கட்டிடம் கட்டுவதன் உள்நோக்கம் இங்குள்ள சிலர் இந்த புதுமையான ஒரு உபகரண கட்டிடத்தை கட்டியிருக்கின்றீர்கள். இதிலே அவர்கள் கற்று பயன்பட வேண்டும். கற்று பயன்பெற்று அவர்கள் பட்டதாரிகளால் கலக்கர்களால் பெரிய அறிஞர்களாகவும் இருந்த ஒரு சந்தர்ப்பங்கள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் இந்திய கட்டிடத்தினுடைய வகுப்பறைகளில் இருக்கின்ற பாடங்களை கொண்டு கற்று முன்னோடி இன்னொரு 10 காலத்தில் நீங்கள் பெரிய அறிஞர்களாக, வித்வான்களாக, தலைவர்களாக, ஆசிரியர்களாக, வைத்தியர்களாக, பொறியாளர்களாக வந்தால் அன்றைக்கு தான் திருமதி கனகராசனுக்கும் எனக்கும் இன்போன்ற அவருடைய நண்பர்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் விவரிக்கிறேன். ஆகவே இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். ஆசிரியர்களும் நேற்றவர்கள் 60 லட்சம் ரூபாய் ஒரு தனிப்பட்ட நிதியில் ஒரு விழாவை அந்த கட்டத்தை கட்டி கொடுக்கின்றார்கள். எவ்வளவு தூரம் இந்த பணத்தை சேர்ப்பதற்கு கொள்ளையடித்தவர்கள் அவர்கள் தங்களுடைய சிவியாருக்கு கொள்ளையடித்து வியாபாரம் செய்ய பண்ணாங்க. அவர்கள் நீங்கள் இந்த புலகத்தில் அமைக்க போட வேண்டும். இப்படியாக உங்கள் கிராமத்துக்கு இப்படியான ஒரு இடமே உதவி செய்திருந்தால் நீங்கள் கட்டி காட்ட வேண்டும் என்று ஆசிரியர்கள் அவர்கள் நீங்கள் முன்னின்று செயல்பட என்பதை நான் விரும்புகிறேன். இந்த கிராமம் ஒன்று போன கிராமம் அல்ல. தலைவர் அப்பாவுடைய அமலிக்கத்திற்கு அந்த கிராமம் கனவு கனகாசம் அந்த கிராமம், பல ஆசிரியர்களுக்கு இந்த கிராமம், பல வித்வான்களுக்கு இந்த கிராமம். இந்த பண்ணாமல் கண்ணுள்ள ஹாஸ்பிட்டாலிட்டி கிராமத்தில் விருந்தோம்பலை நன்றாக உதவும். காரணம் திருமதி திரு கனகாசனுடைய காசல்கள் மறையும். எந்த நேரத்தில் வந்தாலும் இந்த காய்ச்சலா குஞ்சு ராசா நீ சாப்பிட்டு போட்டு சொல்றது சாப்பிட்டு போ. அப்படியான உள்ளங்களை கொண்டவர்கள் தான் என்னுடைய காரணங்கள். ஆகவே இங்கு இந்த கட்சி முன்னோக்கி நல்ல முறையில் வரவழைப்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். திரு கனகராசன் அவருடைய மரண வீட்டில் மரண அஞ்சலிகள் நடக்கின்றன. அந்த மரண அஞ்சலி நாம் பார்க்கின்ற பொழுது எந்த விதத்திலே இல்லாமல் ஒரு 15 பேர் அஞ்சலி வைக்கிறார். எனக்கு அந்த பூமியாக இருந்தது. ஒரு 5 வயதில் ஒரு 4-5 பேர் எடுப்பார்கள். அது ஒரு 15 பேருக்கு மேல் உடைகள். அந்த உடல்கள் அனைத்தும் அற்புதமாக இருந்தது.
பண்டிதர்கள், அறிஞர்கள், ஆசிரியர்கள், போன்றவர்களெல்லாம் வந்து விளையாட்டினார்கள். எனக்கு பெருமையாக ஆகவே பெருமைக்கு வளர்ந்திருக்க இந்த கிராமம் மீண்டும் கல்வியை முன்னோடு இங்கே தந்திருக்கின்ற இந்த மண்டபத்தின் உருவாக்கி எங்கள் நாட்டிலே தலைவராக வளர்ந்து கூறி ஒரு சினிமா படத்தை கூறுகிறார்கள். நல்ல நல்ல செல்வங்களை நம்பி இந்த நாளை நம்பி திரு நம்பி என்று சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் நன்றாக படித்து அறிவாளர்களாக சிந்தனையாளர்களாக அறிவாளர்களாக வேண்டி திரு கனகராஜன் சார்பில் திரு திருமதி கனகராஜன் சார்பில் எனது மரமாத நன்றிகளுக்கு அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மீனவர்களுக்கும் வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லோருக்கும் இந்த நன்றியை கூறி விழாவர்களை நான் திரு கனகராசன் அவர்களுடைய நண்பராக இருந்து மிக சிறப்பாக இருக்கின்ற திரு சண்முகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக கௌரவ விருந்தினர்களை ஒன்றிய நிகழ்வில் கௌரவ விருந்தினராக கைப்பிடித்த கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வுகளை முதுநிலை பிரிவுகளான திருமணம் நாச்சியார் செல்வநாயகம் அவர்களை கௌரவ விருந்தினர்களின் நிலவரமாக அன்புடன் இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரியில் அதிபர் அவர்களே, இந்நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து இங்கிருக்கின்ற பிரதிபலிப்பாளர் கட்டடத்தில் இருக்கிற பணமாக்கான திருவாளர் சுந்தரகுமார் அவர்களே, இங்கே எங்களுடைய நான் கனகராசன் அண்ணா தான் கூறுவோம். எங்களோட கனகராசன் அண்ணனுடைய நண்பர் திருவாளர் சண்முகம் அவர்களே, இங்கே இருக்கின்ற எங்களுடைய கௌரவ திரு சபா புகதாஸ் அவர்களே, எங்களுடைய வைத்தியர் அவர்களே, மிக முக்கியமாக எங்களுடைய சீமாட்டி அந்த ராமநாதன் சேரும் ராமநாதன் அவர்களுக்கு லீலாவதி சீமாட்டி அவர்கள் எவ்வாறு காரியங்களை ஆக்கி சேரும் ராமநாதனுடைய புகழை இந்த உலகுக்கு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி எங்களுடைய கனகராசன் அண்ணனுடைய அந்த புகழை அவருடைய அந்த உன்னத பணியை வெளிக்கொணரும் வகையில்
இருப்பது. ஒரு காலத்திலே இந்த உடல் தசையுடைய பலத்தினாலே வாழ்ந்த மக்கள் இப்பொழுது அறிவு பலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அறிவு பலத்திற்கு இப்பொழுது கணினி மிக முக்கியமான இடத்தை கொடுக்கிறது. அத்தகைய கணினிமயப்படுத்தப்பட்ட இந்த கற்கைக்கு இத்தகைய கட்டிடத்தை கட்டிக் கொடுத்த இவர்களுடைய இந்த சேவை இது பெரிய ஒரு தர்ம சேவை, தர்ம கைங்கரியம் என்றுதான் நான் சொல்வேன். காலம் தர்மம் என்று சொல்லுவார்கள். தர்மம் தேவையறிந்து கால தேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப செய்கின்ற உபகாரம். காலம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த உயிர்வுக்காக செய்கின்ற சில கொடுப்பனர்கள். எனவே இங்கே தர்மம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது கல்வி புறத்திற்கு கண்ணிருப்பவர்கள் எல்லோரும் உலகத்தை பார்க்க முடியாது. அறிவிப்பவர்கள் தான் உலகத்தை பார்க்க முடியும். அந்த அறிவு புறத்தை வெளிப்படுத்துவதற்கு இன்றைய தினம் இத்தகைய கட்டிடத்தை கட்டி கொடுத்த பெருமாட்டியர்கள் நாங்கள் முன்னேறிய சீமாட்டி. நான் அவர்களை ஒரு சிறந்த அன்னையும் படையும் போன்று எப்பொழுதும் நெய்பிரியாத கணவன் மனைவியாகத்தான் நான் இவர்களை காணுகின்றோம். உண்மையிலே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை. அன்னையடிக்கு போய் சொன்னாலும் கனக சொன்னேன் என்னுடைய மனைவியாருக்கும் சொல்லுகிறோம் இருக்கிறோம். அவ்வளவு தன்னுடைய மனைவியை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து போற்றி பாராட்டி மனைவிக்கு சிறந்த இடத்தை ஒரு உன்னதமான ஒரு இடத்தை கொடுத்தவர் தான் கனக சொன்னேன். அத்தகைய மனைவியும் தன்னுடைய கணவனுடைய நோக்கத்தை அறிந்து அவர் இறந்த பின்னும் அவருடைய நோக்கத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த வேடவாகவே இங்கே இதனுடைய கோதாசனவர்கள், திருவாளர் கோதாசனவர்கள், மத்திய திருவாளர் சிவநாதன் அவர்கள், திருவாளர் முருகதாசவர்கள் எல்லோரும் அவருடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் பற்றி பேசினார்கள். உண்மையிலே என்னுடனும் என்னுடைய அமரர் கனகரசனை பலமுறை பேசியிருக்கிறார். தங்கச்சி நல்ல ஒரு காரியத்தை செய்து கொடுப்போம். அவருடைய உண்மையான நல்ல எண்ணம் அப்துல் கலாம் சொல்லுகின்றார், உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் எப்பொழுதும் நிறைவேறும். நோக்கம் நல்லதாக இருக்கிறோம். அந்த நன்னோக்கம் நிச்சயம் இந்த உலகிலே நிலைபெறும், அது நிறைவேறும். அந்த வகையிலே எங்களுடைய அமரர் கனகரசன் அண்ணனுடைய உண்மையான நன்னோக்கு காலத்தின் தேவையாக்கிய கல்வி கல்வியை கொடுப்பதற்கான இந்த ஸ்மார்ட் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு விதமாக எத்தனையோ பேர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். உண்மையிலே இந்த காலத்திலே கலைஞர் இல்லாவிட்டால் ஆந்திராவில் இல்லாவிட்டால் அரைகுறையாக இந்த சிறந்த முறையிலே உரிய முறையிலே இந்த கல்வி கல்வியை கையாளுவதற்கான உரிய இடத்தை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய புகழ் இந்த மண் உள்ளாகும் இலைவொன்றி. உண்மையிலே இது எங்களுடைய மக்களுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு, பெரும் வாய்ப்பு என்று சொல்லி உண்மையிலே பன்னாகம் மக்களுக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த பன்னாக மண்ணை, இந்த பன்னாக மெய்கண்டார் பாடசாலையை நாடி வருகின்ற எல்லோரும் படித்து பயன்படக்கூடிய வகையிலே இது அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இது பெரும் சேவை, பெரும் தர்மம் என்று கூறி உண்மையிலே இந்த பன்னாகம் மெய்கண்டார் ஒரு காலகட்டத்திலே பண்டிதர் வகுப்புகளை நடாத்தி கொண்ட ஒரு காலகட்டத்திலே உண்மையிலே நானும் இங்கே பண்டிதர் வகுப்பை படித்தேன். இந்த பன்னாகத்திலே ஒரு பண்பு இருந்தது. ஆசிரியர்களை, பெரியோர்களை பேணி பாதுகாக்கின்ற பாரம்பரியத்தில் வாழ்ந்த மக்கள் படித்த இடம், மக்கள் வாழ்கின்ற இடமாகத்தான் இந்த பன்னாகம் இருக்கின்றது. அத்தகைய பண்பாட்டை அறிவினால் ஆகுவது உண்டோ புரிதில்லோ தன்னோய்வால் போற்றாக்கடை என்று சொல்லி வள்ளுவர் சொல்லுகிற அறிவுடன் பண்பு இணைந்தால்தான் மக்களுடைய வாழ்க்கை உன்னதம் வர முடியும் என்று கேட்டு கல்வி கல்வியை கேட்கின்ற அதே நிலையிலே இங்கே உள்ள ஆசிரியர்கள் பண்பாட்டு கட்டளை மாணவர்களுக்கு ஊட்டி மனித உன்னதத்தை அடைவதற்காக முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அடுத்ததாக மாணவர்
சார்பாக சிரேஷ்ட மாணவர் தலைவி உரையாற்றுமாறு தலைவி அம்சா அவர்களை உரையாற்றுமாறு அனுமதி. Good day to you all. It's a privilege to me to speak a few words in this occasion. We, the students of Pannama Mekanda Mahavidyalaya, are gifted a modernized smart classroom by Mrs. J. Kanagarajan in memory of his late husband, S. Kanagarajan, former Commissioner of Serving Department. In this rapidly changing globalized world, everything is connected with ICT. But as we are the remote area students, we are still have to move a lot to face the global change. The school is only source for us to get trained to handle the modern instruments. For us, today, the timely action is taken by the Honorable Donor to fulfill our needs. I think we are blessed by the God through you, madam. I'm sure we and our future generation of this school will remember you forever. This is a great opportunity for us to enhance our knowledge of English and IT with all the subjects and using this smart classroom effectively. I again give you a big thanks on behalf of our school. Thank you. மதிப்புக்குரிய அறிஞர்களுக்கு ஆசிரியர்கள், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், நன்கொடையாளர் திருமதி கனகரசன் அவர்கள், பெரியோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் காலை இந்த கட்டணம் வந்து அதில் துடன் அபிவிருத்தி நிலையம் இருந்தது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்றைய மாறுபட்ட உலக அமைப்பில் மாறுபட்ட உலக அமைப்பு அபிவிருத்தி பார்க்கல டெக்னாலஜி அண்டி தான் நாங்கள் போகணும். பிள்ளைகளும் டெக்னாலஜி அண்டி வளர வேண்டும். அப்படி வளர்ந்தால் தான் நாங்கள் இந்த உலகத்தை கண்டுபிடிக்கலாம். நாங்கள் எல்லாரும் ஏன் முடிச்சு பல்கலைக்கழகம் போனாலும் அதனால் மேற்படிப்புக்கு வழியில் போனாலும் சரி, தொழிலாளர்களுக்கு வேலை போனாலும் சரி, உலகத்தில் நடந்த மாற்றங்களை கேட்க படிச்சிருந்தால் தான் நாங்கள் அந்த மாதிரி கிட்டோம். எங்களோட சமூகம் உங்களுக்கு தெரியும். 83ஆம் ஆண்டு 81ஆம் ஆண்டிலிருந்தே நடந்த பிரச்சனைகளால வெளியில் உள்ள ஒரு சமூகம் தான் சமூகம். இன்றைக்கு வடக்கு மாநிலத்திலேயே ஒரு 11 லட்சம் பேராக இருக்கலாம். இதே நேரத்தில் ஆங்கில மொழி பேசுகிற வெளிநாடுகளையும் பயன்படுத்த இருக்கலாம். அந்த வெளிநாட்டில் உள்ள அங்கே போய் அதை அதுக்கு பொருத்தமாக விசாரிகள் சார்ந்த அந்த காலத்தில் கல்வியாக இருக்கிறது. நாங்கள் அப்போ கல்வியில் முதற்கமாக இருந்தாங்க. அந்த கல்வி வெளியில் போய் நின்று இப்போ அவைகள் செய்கிற உதவியால் எத்தனையோ விஷயங்கள் இங்கே நடந்து அதை மாதிரி எதிர்காலத்தில் மாணவர்கள் கட்டாயம் மேற்படிப்புக்கோ வேலை வாய்ப்புக்கோ படிக்கிற முறையில் இந்த டெக்னாலஜி என்பது மிகவும் முக்கியமாக இருக்குது. அதை குறிக்கோளாக வச்சு டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் அவர்களுடைய டெக்னாலஜி இருக்கீர்கள். ஆனால் இதில் நீங்கள் போகிற இந்த நாங்கள் படிக்கையில் சோக்கில் படிக்கிறாங்க. கேம்பஸில் வந்து மாத்திரம் பைக் படிக்கிறாங்க. வழியில் வந்து கலகாலமாக நாங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மாணவர்களே கன்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது அதுதான் ஏதோ முயற்சி செய்து போட்டு மிகவும் வரவேற்கத்தக்க காலத்திற்கு ஆகிடுது. ஆனால் இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் ஆகின்றது உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது
வருஷத்துல இந்த நல்ல சரியான ஒரு கமிட்டி வச்சு அதை மெயின்டைன் பண்ணணும். அதை நாளைக்கு விடிதாங்களும் நீங்கள் அதில் பயன்படுத்தி வேணும். அல்லது இந்த சரியான காலையில மாற்றத்தில் வர விதிகளும் கண்டிப்பாக வர பலவாக இந்த மாதிரி சபைகள் ஆனால் 19 அரசு ஓரளவு நீதியும் தேவையாக சூழ்நிலை இருந்தால் அது பாதுகாப்பாக நீங்கள் நினைச்சுக்கொள்ள கொடுக்க முடியும். இந்த கட்டடத்தை நிர்மாணிக்கிறது அங்கே மிகவும் சிரமப்பட்டனர். நாளைக்கு 4 வருஷம் யாத்திரைப்பட்டிருந்தார். அதனால் பேசுகிறாங்க தகவல் சொல்லி டெலிபோனுக்காக அவர் அனுமதி எடுப்பது யார் கஷ்டம். அரசாங்க பாடசாலைகளில் தனியார் பங்களிப்போட பார்த்துக்க கட்டணங்கள் அரசாங்க கட்டணம் அமைப்பி கட்டணங்கள் இல்லாமல் பெரிய யோசிக்க அதோட அதிபர் அழைக்காமல் உயர்தரம் அதை முயற்சி செய்தால் இந்த கட்டணத்தில் அனுமதி எடுத்தது. நாளைக்கு 10 தடவை பிரதேச கருத்திருப்பான் அது 4 தடவை நீங்கள் நம்ம நண்பர்கள் இருந்தால் நாங்கள் செய்த அனுமதியை கொடுத்தார்கள். அது நண்பர்களாக அனுமதி நண்பர்கள் சிறந்த ஒரு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த வகையில் நான் மீண்டும் நாட்டை மொழி இங்கே இந்த பிரதம விருந்தினராக கலந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பொறியியலாளர் இணையே இந்த கட்டடத்தை திட்டு தருவதை அமைத்து தருவதற்கு எங்களுக்காக தன்னுடைய சிரமத்தை பார்த்தாமையே ஒரு தனியார் விதியில் இந்த கட்டடம் இருப்பது. ஆனால் அவர்கள் அரச பணியில் இருந்து கொண்டு அந்த தனியார் விதிகளை பார்க்காமல் எங்களுக்காக வைத்திருக்கின்றார். உண்மையிலேயே நான் என்னுடைய நிதி மீண்டும் எங்களுடைய உத்தியோகங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு திறந்திருத்தி கட்டடத்தின் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நமது பாடசாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த திறந்திருத்தி கட்டட தொகுதியானது மாணவர்களுக்கு மிகவும் பயனுடைய ஒன்றாக காணப்படுகிறது. இன்றைய நவீன கல்வி யுகத்திலே மாணவர்கள் நவீனத்துவத்தினை நோக்கி வளர்ந்து வருகின்ற நிலையில் நமது பாடசாலை மாணவர்களும் அந்த நவீனத்தின் நீரோட்டத்தில் சேர்வதற்காக எடுக்கப்படும் முயற்சிகளில் இந்த திறன் வகுப்பறை கட்டிட தொகுதி அமைக்கப்பட்டமையானது நமது பாடசாலைக்கு மிகவும் ஒரு பயனுடைய ஒன்றாக ஆசிரியர் சார்பாக நான் பார்க்கிறேன். இந்த நல்ல சிந்தனையை முன்மாதிரியாக செயற்படுத்தி நமது பாடசாலைக்கு வழங்கியமைக்காக திருமதி கனகரசன் அம்மையார் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடசாலையின் அபிவிருத்தியை அரசு ஒழுக்கமாக முன்னெடுத்து செல்கின்ற வேளையில் பாடசாலை சமூகமும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணங்களின் அமைய நமது பிரதேசத்தில் இவ்வாறான முன்மாதிரியான செயற்பாட்டினை செய்து பாடசாலையின் ஏனைய சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றமைக்கு நாங்கள் அதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திறன் திருத்தி கட்டட தொகுதியை நாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி மாணவர்களுக்கு நவீன முறையான கற்பித்தலை வழங்குவோம் என அவர்கள் கூறுவதுடன் அவருடைய குடும்பம் இவைகளுடைய அனுக்கிரகம் என்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களாக கலந்து
எமது பிரதி கணிப்பாளர் பரிதாமன் கணிவரையர் சார்பாக வருகை தந்து சிறப்பித்த கோட்டக்கணி பணிப்பாளர் ரோபர்ட் விஜயகுமார் அவர்களே, கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி நாச்சியார் செல்வநாயகம் அவர்கள், ஓய்வு பெற்ற முதுநிலை விரிவுரையாளர் யாழ் பல்கலைக்கழகம் அவர்களே, திரு சவாக் பிரதாஸ் அவர்கள், இப்பாடசாலையினுடைய பழைய மாணவன் அவர்களே, சபையில் வீட்டிருக்கின்ற அன்னாரது குடும்பத்தினுடைய உறவினர்களே, கல்வியலாளர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, நலன் விரும்பிகளே, பாடசாலை சமூகத்தினரே, அனைவருக்கும் எனது அன்பு கணிந்த வணக்கம் உரித்தாக்குக. அன்று ஷாஜகான் மும்தாஜிற்காக தாஜ்மஹாலை கட்டினார். இன்று அமரர் சரணமுத்து கனகரசனுக்காக அவரது பாலியார் திறன் வகுப்பறையை கட்டி திறந்துள்ளார். அவருடைய இந்த எண்ணம் அவருடைய மனதில் நீண்ட நாள் துவக்க என்ன செய்யலாம் என்று தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் பன்னாகம் மேகண்டான் அன்னையின் மண்ணில் ஒரு கட்டிடம் ஒன்றை நிறுவுவதாக உறுதியளித்தார். அடுத்து அதை பாடசாலை நிர்வாகத்தினுடன் கலைத்த பொழுது பாடசாலை நிர்வாகம் பல சவால்களை அந்த நேரத்தில் எதிர்கொண்டிருந்தது. அந்த சவால்களை எல்லாம் முறியடித்த இவ்வித்தியாலயத்தினுடைய முதல்வர், அதைவிட உபாதிபராக இருக்கின்ற பவன் ஆசிரியர் அவர்கள் முக்கியமாக இதற்காக அரும்பாடுபட்டு உழைத்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த ஆசிரியர் குழாங்களும் அரும்பாடுபட்டு உழைத்திருக்கின்றனர். இதை நாங்களும் நன்கு அறிந்திருக்கின்றோம். இந்த வகையிலே இவ்வாறு அரும்பாடுபட்டு உழைத்த அதிபர் ஆசிரியர்கள் மாணவர் அனைவருக்கும் அவர் தனது பாரியார் சார்பான அன்புக்கு நன்றிகள் உரித்தாகுக. அடுத்ததாக இந்த பாடசாலை ஆரம்ப காலத்தில் இந்த பாடசாலையை ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடமாக இருந்த ஒரு கட்டிடம் அகற்றப்பட்டு இன்றைக்கு புதிய வகுப்பறை கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கின்றது. இதை அகற்றி அதை கட்டுவதற்கு அனுமதி வழங்கிய கட்டிட திணைக்களங்கள், கல்வி திணைக்களங்கள், அதன் அதிகாரிகள், அதை கடமையாற்ற அதிகாரிகள் அனைவருக்கும் அவரது சார்பான மனமார்ந்த நன்றிகள் உரித்தாகுக. இவ்விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதமர் விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் அனைவருக்கும் நமது அன்பு கணிந்த நன்றிகளை உரித்தாகுக. இந்த கட்டிடத்தை அமைப்பதற்காக அன்னாருடைய தம்பியார் சிவநாதன் அவர்கள் தொழில்நுட்ப ஆலோசகராக அல்லும் பகலும் பாடுபட்டிருக்கின்றார். அவருக்கும் அவரோடு இணைந்து தம்பி பாஸ்கரன், கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, அவர்களுடைய ஏதிய உறவினர்களுக்கும் நலப்பிரிவுகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை அவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக தற்பொழுது அவரது பாரியாரை கௌரவிக்கும் விழாவை
இந்த திறந்திருத்தை கோப்பரை தொகுதி நிகழ்வுக்காக தலைமையை நடத்தி கொண்டிருக்கின்ற திருமதி கானா சுலபாமணி அவர்களே, பிரதம விருதினாக இருந்திருக்கின்ற திரு சூனா சுந்தரகுமார் அவர்களே, பிரதிநிதி பணிப்பாளர் கண்டறிகிறார். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு ஞான ஆதவன் அவர்களே, திரு பிரதி கலைப்பணிப்பாளர் திரு ஓ சிவானந்தன் அவர்களே, சிறப்பு நிலவர அதிகாரிகள், கௌரவ விருந்தினராக வந்திருக்கின்ற திரு சபா கோராஸ் அவர்களே, முன்னாள் வடமாகாண உறுப்பினர் திருமதி நாச்சியார் செல்நாயகம் அவர்களை ஓய்வு பெற்ற முதல்வர் மற்றும் இந்த பாடசாலையின் பல ஆசிரியர்களே, மாணவ செல்வர்களே, பழைய மாணவர்களே, பெற்றோர்களே மற்றும் நலந்திருப்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மத்திய நேர வணக்கங்கள். இன்றைய இந்த ஒரு அரிய நிகழ்வுக்கு நன்றிகளை கூறுவதில் நான் கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையிலே எண்ணன்றி கொண்டாற்றும் உயிர்வுண்டாம் இல்லை செய்நன்றி கொண்ட மகத்துவ வள்ளுவர் வாய்மொழிக்கு நாங்கள் இன்றைய நிகழ்வில் நன்றிகளை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அரிய நிகழ்வு உண்மையிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இவ்வளவு அதிகபட்சமான தொகைக்கு தனிப்பட்ட ஒரு நபர் என்னுடைய கிராமத்திலே செய்த முதலிடம் பெறுபவர் திருமதி ஜெகதீஸ்வரி கனகரசன் அவர்களாகத்தான் இருக்கும். இன்னும் பல வேலைத்திட்டங்கள் அவர் செய்ய காத்திருக்க கூடும். இந்த மண்டபத்தில் திருமதி ஜெகதீஸ்வரி கனகரசன் அவர்கள் 2015ஆம் ஆண்டு பாடசாலையின் முன்வளைவு, அதாவது என்னுடைய பாடசாலையின் அந்த வாச கதவானது மிகவும் பாதிப்படைந்த நிலையில் இருந்தது, ஒரு அழகில்லாத தோற்றத்தில் இருந்தது. அதனை அழகாக்க வேண்டும் என்று திரு கோதாசன் அவர்கள் சந்தானபவன் சார் அவர்கள் சென்று கேட்ட போது எந்த விதமான மகத்துவமின்றி உடனடியாக 2,60,000 ரூபாய் வேலைத்திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அந்த வேலைத்திட்டம் ஆரம்பித்ததுதான் எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு முடிவு கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். இந்த பாடசாலையை சேர்ந்த 3,500 மேற்பட்ட பழைய மாணவர்கள் இன்று பல உலகம் பூராக பறந்து வாழ்கிறார். 3,500 மேற்பட்ட மாணவர்களில் ஒரு கணிசமான அரைப்பங்குக்கு மேற்பட்ட மாணவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்து ஒரு சிலர் தான் பாடசாலையை திரும்பி பார்க்கின்ற துப்பாக்கி நிலைமை காலகாலமாக இருந்து வந்திருக்கின்றது. அப்ப இவர் வந்து 2015ஆம் ஆண்டு இந்த வளைவை தொடங்கிய அந்த கைலாசியால இன்னைக்கு இந்த பெரிய 4 கோடி பெறுமதியான இந்த மண்டபம் 2018ஆம் ஆண்டு கிடைத்தது. எனவே அந்த கைலாசியான அந்த வேலையை, அந்த முன்வளைவு வேலையை சிறப்பாக செய்திருந்த அவருக்கு எனது சார்பிலும் இந்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் சார்பிலும் நன்றி அறிவுரை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய பாடசாலைக்கு அவரும் அவருடைய குடும்பத்தினரும் செய்ததாகத்தான் அந்த பங்களிப்பு இருந்தது, அந்த முன்வளைவு பங்களிப்பு. எனவே அவருடைய குடும்பத்தினருக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவரது அன்பளிப்பு கட்டிடத்துக்கான தொழில்நுட்ப வழிபாட்டுகளையும் ஆலோசனைகளையும் தந்துதவிய திரு மானா சிவநாதன் தொழில்நுட்ப உத்தியோகர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். தனது சகோதரன் கனவு அதை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என என்னிடம் அடிக்கடி கூறுவார். அதனுடைய இதய சுத்தியான அந்த சேவை இவ்வளவு வெற்றிகரமாக பல சவால்களுக்கு மத்தியில் இவ்வளவு வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது சொன்னால் அவருடைய அந்த ஆத்ம ரீதியான அந்த எண்ணம், அந்த அவர் குறிப்பிட்டார்கள் அப்துல் கலாம் கூறியது போல அந்த சரியான எண்ணம், நல்ல சிந்தனை ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது நிறைவேறியிருக்கிறது. அடுத்து அடிக்கல் நாட்டு விழா அவர்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். அடுத்து அடிக்கல் விழாவுக்கு நாட்டு விழாவுக்கு வருகின்ற திரு கிருஷ்ணமூர்த்தி, திருமான முருகவன், திரு சிவபாலன், ஜெயக்குமார், பாடசாலை ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஏனைய நலன் விரும்பிகள் ஆகியோருக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு வலிய கல்வி அலுவலகம், மாகாண கல்வி திணைக்களம், வடமாகாண கல்வி அமைச்சு ஆகியோர் வழிகாட்டல், ஆலோசனை, அனுமதி தந்துதவியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு சிறப்பான காரியம், இந்த அதான் சொல்லுவாங்க ஒரு விஷயம், ஒரு அலை அடிக்க தொடங்கினால்தான் பல வேலைகள் நடைபெறுகிறது என்று சொல்லி இந்த பாடசாலையின் ஆசிரியர், நான் உதாரணமே கேள்விப்படவே பாடசாலையின் ஆசிரியர்கள் காசு எடுத்து பாடசாலைக்கு அவனி வேலை செய்ததாக. இந்த பாடசாலையுடைய ஆசிரியர்கள் இவ்வாறான வேலைகள் தனிப்பட்ட நபர் செல்கின்ற போது நாங்கள் அந்த பாடசாலையை கற்பிக்கின்ற அந்த பாடசாலை மூலமாக வருமானம் எங்களுடைய வீட்டுக்கு எடுத்துக் கொள்கிறாங்க. அது சிறு பகுதி என்றால் இந்த பாடசாலைக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணங்கள் அந்த பாடசாலை ஆசிரியர் வந்தது ஒரு பெரிய வரவேற்பை தெரிவிக்கிறோம். உண்மையிலேயே என்னுடைய ஆசிரியர்கள் அவ்வாறு அர்ப்பணிப்பான சிந்தனை மிக குறைவு. அது வெங்கட பாடசாலை அப்படி காசு சேர்த்து முன் மாதிரிக்கு அவர் தன்னுடைய வளைவுக்கு வைக்க மிச்சம் அதற்கு
எங்களுடைய தொடக்கம், அந்த பௌதிக வளத்துக்கான தொடக்கம் அது எங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் விரைவில் நடைபெறுவதற்கான குணமுறையை காட்டியிருக்கிறது. அதாவது என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அவர் ஸ்மார்ட் போர்ட் எவ்வளவு பெற்று 2,30,000 சொல்ல உடனடியாக அந்த தொகையை எங்களுக்கு மேலதிகமாக தந்தவர். அவர் தொடங்கிய தொடக்கத்தின் பிறகு பல புலம்பெயர் பழைய மாணவர்கள் என்னுடன் தனிப்பட்ட ரீதியாக தொடர்பு கொண்டு இப்படி ஒரு பேருந்து இருக்குது, என்ன செய்கிறீங்களா, அந்த விளக்கங்களை தனிப்பட்ட முறையிலே கைவர்களாக கேட்டாங்க. நான் விளக்கங்களை சந்தானவாசனர்களாக கேட்டு அந்த விளக்கங்களை நான் தெளிவாக எழுதினேன். நான் எதுவுமே அவர்களிடம் ஒன்றுமே கேட்கவே இல்லை. அவர்களாக வந்து எவ்வளவு வேணும் என்று கேட்டார்கள். நான் 2,30,000 நான் காசு போடுறேன்னு சொன்னார். காசு போடுவது சின்ன ஒரு இடர்பாடு இருக்கிறது. பழைய மாணவ சங்கம் சத்தியமையா ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறது. இன்னும் 20 நாளில் பழைய மாணவ சங்கத்தின் பிரச்சனைகள் தீர்த்து அந்த பழைய மாணவ சங்கத்தின் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த காசை பெற்றுள்ளான்னு சொல்லி அதற்கு பிற்பாடு இன்னும் ஏற்கனவே தன்னுடைய பேர் குறிப்பிட வேண்டாம், நான் இந்த பாடசாலைக்கு 2,30,000 செய்கிறாங்க இன்னும் கூறுண்டேன். இப்படி பல பேர் நாங்கள் வாய்விட்டு கேட்காமலே செய்யறதுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். கேரளாவில் ஒரு நண்பர் பழைய மாணவராக இருக்கிற நண்பர் அடிக்கடி தொடர்பு கொள்வார். பாடசாலை அபிவிருத்திக்காக தான் சில வேலைகளை கனடாவிலிருந்து வந்தால் உடனே நிறைவேற்றுவதாகும். இந்த பாடசாலைக்கு அப்படி பல புலம்பெயர் அன்பர்கள் இந்த தொடக்கத்தை பார்த்து ஒரு உத்வேகம் அடைந்திருக்கிறார்கள். இவருடைய இந்த மாற்றம் காரிய ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கும். இதற்கு சரியான முறையில் பழைய மாணவ சங்க நிர்வாகத்தில் நிறைய பெருமதியானவர்கள் வந்து சேர்ந்து அந்த பழைய மாணவ சங்க நிர்வாகத்தை சரியான முறையில் கொண்டு போனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பழைய மாணவனும் ஆக குறைந்தது 1,00,000 ரூபாய் பெரிய வேலையை கேட்ட மாதிரி அவர்கள் தன்னுடைய கருத்தில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் என்னுடைய பாடசாலையின் 100ஆண்டு விழா இன்னும் 4 வருடத்தில் வருகின்றது. இந்த 100ஆண்டு விழாவுக்கு நாங்கள் பாடசாலையினுடைய பகுதிகள தேவையை 100% நிறைவு செய்தவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் அதற்குரிய முழுமையான பலத்துடன் முழுமையான பலத்துடன் இருக்கிறோம். அவ்வளவு பலப்பொருட்கள் இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் தந்தையா பிள்ளை 1925ஆம் ஆண்டு இந்த பாடசாலையை ஆரம்பிக்கிற போது 90% மக்கள் வறுமையில் இருந்தார்கள். 10% மக்கள் தான் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்று 90% மக்கள் வசதி படைத்தவர்களாக 10% மக்கள் தான் வறுமையிலே இருக்கிறார்கள். அப்ப இந்த இலவான கைங்கரியத்தை சரியான முறையில் நிறைவேற்றி நாங்கள் இந்த 100ஆண்டு விழாவுக்கு இந்த கைங்கரியத்தை சிறப்பாக பௌதிக வளர்த்த கைங்கரியத்தையும் குறிப்பாக இன்னொரு சொல்லலாம். இந்த என்னன்னு சொன்னா ஆங்கிலம் சிங்களம் மொழி எங்களுக்கு மிக முக்கியமான மொழியாக இருக்கிறது. பழைய மாணவர்கள் தொடர்பு கேட்டிருக்கிறார்கள். தாங்கள் சில விஷயங்களுக்கு நிதியுதவி செய்வதாகவும் இங்கே ஒரு ஆங்கில வள நிதியம், அதாவது மொழி வள நிதியம் என்ற உண்மை பிரத்யேகமாக மொழி வள நிதியம், அதாவது ஆங்கிலமும் சிங்களமும் கற்று அதன் மூலமாக பிள்ளைகள் சிறப்பாக செய்திகளுக்கான சகல வசதிகளையும் செய்து தரப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். இவ்வாறு பல பேர் ஆர்வமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் இந்த பாடசாலையில் அதாவது சொல்வார்கள், அந்த பாடசாலையில் சமூகம் ஒப்பர் இணைந்தோ அப்போதான் அந்த சமூகத்தில் பெரிய வெற்றி, அதாவது கல்வியின் வெளியீடுகளும் அதிகமாக கிடைக்கும், கல்வியின் பெறுபவர்கள் அதிகமாக கிடைக்கிறது. எனவே நாங்கள் ஒரு சமாதான முறையில் இந்த பாடசாலையின் பழைய மாணவர்களும் பாடசாலை அதிபரும் விளக்கப்பாட்டுடன் நிறைந்த வெற்றிகளை பெற்று 2025ஆம் ஆண்டு 100ஆண்டு விழா ஆண்ட போது இந்த பாடசாலையில் பகுதியோட குறைஞ்சலும் இருக்க வேண்டும் என்ற உபாதான ஆர்வத்தை தருகின்ற புலம்பெயர் பன்னாக உறவுகள் வேறு பழைய மாணவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்வேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றியுரை அடுத்ததாக ஒரு முக்கியமான அனுப்பிவிட்டிருக்கிறதான் இந்த மண்டபத்திலே நாங்கள் அந்த கொரோனா பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் முழு பேரையும் இந்த விருந்தினர்களையும் வைத்து இந்த விழாவை நடாத்த முடியும். ஆனால் எங்களுக்கு முதலாவது அனுமதி வழங்கப்பட்டது பிஎஸ்ஏயால் புதிய சுகாதார நடைமுறைகளை பாதுகாத்தான் இந்த விழாவை நீங்கள் நடத்துவதாக இருந்தார்கள் வழங்கப்பட்டது. எனவே அந்த அனுமதியை நாங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும். பாடசாலையிலே முக்கியமாக மாணவர்களால் தான் நல்ல விஷயங்கள் சமூகத்தில் எடுத்து செல்லப்படுகிறது. அதே போல உதாரண நோய் தொற்றுகளும் பாடசாலையில் வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. எனவே நாங்கள் முழு மாணவர்களை விட பாடசாலையில் இருக்கிற முழு வகுப்பு மாணவர்களையும் இந்த விழாவுக்கு அழைக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிதியை நாம் சந்திக்க வேண்டியுள்ளது. அதில் மிகவும் வேதனையான பிரச்சனையான விஷயம், 4 வகுப்பு மாணவர்களை மட்டும்தான் இன்று நாங்கள் அழைத்திருந்தோம். இன்றைக்கு தைப்பூச தினம் விடுமுறை தினமாகியால் மாணவர்கள் எவ்வளவு அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாளை காலை நாங்கள் அந்த மாணவர்கள் நோன்பு கொடுப்பது என்பது மிக பிரச்சனையான விஷயம். அது அதிக
கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அந்த தெரியப்படுத்தி ஆகணும் என்றால் மிக குறைந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் அதை இந்த பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அல்லது சுகாதார நடவடிக்கை பின்பற்ற வேண்டும் அந்த கட்டாயம் பின்பற்ற வேண்டியதை ஏற்பட முடியாது அவ்வாறான செயல்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது. இதில் பங்கேற்காத மாணவர்களுக்கும் இதில் பங்கேற்காத மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் நாங்கள் பணக்காலத்தாகவே கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழா மிகவும் சிறப்புற உதவிய அனைவருக்கும் இணைந்து உள்ளவர்களுக்கும் இந்த மதிப்பிற்கு நன்றியை கொண்டு அடுத்ததாக பாடசாலைக்கு தொடர்ந்து அமைய தனது இந்த வைபவத்தில் வருகின்ற அனைவருக்கும் ஒரு மதிய உணவை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார். எனவே அனைவரும் அந்த மதிய உணவை வைபவத்திலே கலந்து கொண்டு நீங்கள் விடுதலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன். பாடசாலைக்கு வாழ்வினில் வளங்களை வழங்கிடுமங்கள் அன்னை வாழியவே பண்ணாகனிலே தந்தைய பெரியோனே திய ஒளி விளக்கே காரினில் நாமே பாகுடன் வாழை இலங்குங்கள் ஆலயமே நேரிய செவ்வழி சென்றே நாமும் நல்வழி வாழ்ந்திடவே பாரிய நின்புகள் பார்த்தனிலோகிட வாழிய வாழியவே கல்வியும் கலைகளும் கனிவுடன் போற்றிய வளருங்கள் ஆலயமே கல்கலை கழகமை பரிணமித்தே நீ என்றென்றும் வாழியவே வாழ்கமை தந்தால் மகவித்தியாலயம் மாதா வாழியவே தாளினை பணிந்தோம் கரணியில் இன்புகள் என்றென்றும் வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை பாடும் பறவை கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளுங்கள் அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள் சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய் சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய் விழியோடு நீ குடையாவதா விழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை
சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காப்பது, இந்த அதிசயம் பாருங்கள், கண்ணனை வாழ்த்துங்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளிக்கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். ஆரம்பமாச்சு சந்தோஷ கீதம் நெஞ்செங்கும் வானவில்.